இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நம்ம எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது, அதை நாம் தியானிக்கும் பொழுது, அதை நாம் பேசும் பொழுது, அது நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வருகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்மளை சோர்வாக்கும், நமக்கு கோபம் உண்டாக்கும், நமக்கு நம்பிக்கை தராது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ நம்பிக்கை தருகிற வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கும் நம்மை நடத்தி செல்லும். நீதிமொழிகளில் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாவின் அதிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய உரையாடல், இவைகள் எல்லாமே நாவின் அதிகாரம். அந்த நாவின் அதிகாரத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒன்னா மரணத்திற்கு உண்டான வார்த்தைகள், இல்லைன்னா ஜீவனுக்கு உண்டான வார்த்தைகள். அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் தான் ஒருவரை கட்டும், இல்லை என்றால் ஒருவரை அழிக்கும். நம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. நம்முடைய பேச்சு பலன் தரும். அப்போ எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றியே, தோல்விகளை பற்றியே, பலவீனத்தை பற்றியே நம்ம பேசி கொண்டிருந்தோம்னா ஒரு நாளும் அந்த பிரச்சனைகள் மாறப்போகிறது இல்லை. அதற்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற, மனதில் இருக்கிற சமாதானம் அழிந்துவிடும், நம்மளுக்கு இருக்கிற நம்பிக்கை அழிந்துவிடும். நம்முடைய வாழ்க்கையில் அது ஆரோக்கியமானதே கிடையாது. இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய நாக்கு அதிகாரம் உடைய நாக்கு, உங்களுடைய பேச்சு பலன் தருகிற பேச்சு, உங்கள் பேச்சு கனி கொடுக்கும். கனி உள்ளது தான் உங்களுடைய பேச்சு. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பலனை தரும். நல்ல கனிகளை பெற நல்ல உரையாடல்களை பேசுங்கள். தேவனின் நன்மைகளை பேசுங்கள். தேவனுடைய கிருபைகளை, இரக்கங்களை பேசுங்கள். இப்படி தேவனுடைய வார்த்தைகளை பேசும்பொழுது உடனடியாக பிரச்சனைகள் மாறும் என்ற அர்த்தம் கிடையாது. ஆனால் பிரச்சனைகளை குறித்ததான பார்வை, வாழ்க்கையை குறித்ததான பார்வையை அது மாற்றிவிடும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எந்த வார்த்தையை பிரியப்படுகிறோமோ அதனுடைய கனிகளை நம்மளால புசிக்க முடியும். நல்ல வார்த்தைகளை பேசும்பொழுது நல்ல கனிகளை புசிக்க முடியும். தவறான வார்த்தைகளை, உரையாடல்களை நம்ம பேசும்பொழுது அதனுடைய கனியை நம்மளால் புசிக்க முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை பெருக வேண்டும், விசுவாசம் பெருக வேண்டும், எதிர்பார்ப்புகள் உயர வேண்டும், ஆசைகள் பெருக வேண்டும். இப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. தேவனுடைய வசனத்தை எடுத்து படியுங்கள். நீங்கள் பைபிள் படிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கான ஆசீர்வாத வார்த்தைகளாக இருக்கிறது, கனி தரும் வார்த்தைகளாக இருக்கிறது. அதை உங்கள் நாக்கில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த அதிகாரம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும். இன்றைக்கும் உங்கள் நாக்கை, உங்கள் வார்த்தையை, உங்கள் உரையாடலை நல்ல அதிகாரத்தோடு பயன்படுத்துவதற்கு தேவனுடைய வார்த்தை உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், வார்த்தையை படியுங்கள், வார்த்தையை பேசுங்கள். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலனை உண்டாக்கும். இன்றைக்கும் பலன் தருகிற, கனி தருகிற ஒரு நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.